என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை சேரம் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் 7:30 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். சென்னையில் அட்ரஸ்ஸு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில், அங்கே நம்மளுடைய பிரார்த்தனை மையம் இருக்குது. கரெக்டாக 7:30 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. 8:30 மணி வரைக்கும் பஜன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அன்னதானம். நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் எங்கே இருக்குன்னா, கும்மிடிப்பூண்டி ஸ்ரீராம் கார்டன் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் நம்ம துவாரகமாய் ஆலயம் இருக்குது. இங்கே 6 மணிக்கு ஆரத்தி அபிஷேகங்கள் தொடங்கி 7:30 மணி வரைக்கும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அதுக்கப்புறம் 8 மணிக்கா சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இது நம்மளுடைய வியாழக்கிழமை நடக்கும். தினமும் ஈவினிங்கில் 6 மணிக்கு நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடந்துன்னு இருக்குது. நீங்கள் லைவில் பார்க்கலாம். இன்றைக்கி லைவ் வந்து நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் 6 மணிக்கு வரும். ஆன்மீக சாய் சேனலில் 6 மணிக்கு வரும். 2 சேனலில் நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம். அப்பாவோட பரிபூர்ணமான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய இப்போ சீரடி பயணம் நடந்தது. அந்த பயணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம கூட பேசணும்னு ஆசைப்பட்டோம். நிறைய பேர் கட்டை வாங்கி போட சொல்லியிருந்தீங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கட்டை வாங்கி போட்டோம். 5 கிலோ நெய் வாங்கிறதுக்காக அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. எனவே 5 கிலோ நெய் வாங்கி கொடுக்கறதுக்கு 5 கிலோ நெய் வாங்கி கொடுத்தோம். 250 கிலோ கட்டை வாங்கி போட்டாச்சு சாரா. 250 225 வாங்கி போட்டாச்சு. யார் யாருக்கு நீங்கள் உங்கள் பேரை சொன்னீங்களோ அவங்க பேரை சொல்லி ஒவ்வொரு கட்டையை எடுத்து வச்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம துணி எரிக்கிறதுக்கு கட்டை வாங்கி கொடுத்தாச்சு. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு புதிய விஷயத்த சொல்லணும். பொதுவாகவே நாம் நடந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சீரடிக்கு போகலாம், அல்லது ட்ரெயினில் போகலாம், இல்லைனா பஸ்ஸில் போகலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் போகலாம். சீரடியில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு 20 பேர் சந்தித்தோம். 20 பேருக்கு மேற்பட்டவர்கள். உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ட்ரெயினில் போகும்போதே நமக்கு உடம்பு முடியல, அது பண்ணல, ஏதோ ஒரு பிரச்சனையை பேசிட்டு போவோம். ஒரு 25 பேருக்கு மேலே நடந்தே சீரடிக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் ஆச்சுன்னா 50 நாள் ஆச்சு. 1500 கிலோமீட்ரு, 50 நாள் ஆச்சா. சீரடி அவங்க கன்னியாகுமரியிலேருந்து சீரடிக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 நாட்கள் கழித்து நாங்கள் கண்டோபா கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்தாங்க. அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. வேண்டிக்கினாங்களாம், பாபாவுக்கு அழகு குத்துறன்ற மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு கத்தி குத்தி அந்த ஒரு தூக்கின்னு போகிற மாதிரி. அது இந்த வீடியோ பாருங்களேன். உண்மையிலே அந்த அனுபவம் பெரிய அனுபவம். ஏன்னா ட்ரெயினில் போக முடியல, கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஃப்ளைட்டில் போகிறதும் உடம்பு கஷ்டமாக இருக்கும், பஸ்ஸில் போனாலும் கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. ஆனால் இவங்க நடந்தே அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள பாராட்டலாம். அப்பா அந்த அந்த அதில் ஈடுபட்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் இப்படியும் பாபா மேலே பக்தியாக இருக்கிறாங்க. ஏன்னா நாம் தான் பெரிய பக்தின்னு நினைப்போம். இப்படிப்பட்ட பக்தியும் இருக்குது. ஏன்னா நடந்து போகிறது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க நடைபாதையாக வந்திருக்காங்க. உண்மையிலே அந்த சகோதரர்களை சந்தித்ததுக்கும் பெரிய சந்தோஷம். இன்றைக்கி வியாழக்கிழமை பிரார்த்தனை. இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து சீரடியில் நமக்கு மற்ற கோயில்களோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை செய்கிறோம். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. யாராவது அன்னதானம் செய்யணுன்னா, இல்லை பாபாவுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்குறது, ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம். ஓம் சாய்ராம். சாய்ராம். இப்போ இது நீங்கள் பார்க்குறது நாம் கிட்ட கர்மவினை போக்குறதுக்காக கட்டை வாங்கி வைக்க சொன்னீங்களே, ஒவ்வொரு கட்டையும் அவ்வளோ பெரிய கட்டை. அது நீங்கள் பார்த்தீங்களா, சில பேர் 1 கிலோ வாங்கி கொடுங்கன்றாங்க. 1 கிலோ வாங்கி தரோம். ஒரு கட்டை எவ்வளோ வெயிட்டோ அந்த கட்டை அவங்க பேரை சொல்லி நம்ம எடுத்து வைப்போம். இதுதான் சார் அந்த அட்ரஸ்ஸு. நீங்கள் துவாரகமாய்க்கு லட்டு கொடுக்குற பிரசாதத்துக்கு பின்னாடியே நீங்கள் போனால் கூட இங்கே கட்டை வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக கட்டை வாங்கி கொடுக்கலாம். 1 கிலோ 20 ரூபா, நமக்காக 15 ரூபா போடுவார். நீங்கள் தனியாக ஒரு 10 கிலோனா 20 ரூபா தான் போடுறாங்க. நம்ம மொத்தமாக வாங்கி போகிறதுனால 15 ரூபா கொடுத்தாருங்க இந்த வாட்டி. அதேமாதிரி நெய் 1 கிலோ அங்கே 650 ரூபா சொல்கிறாரு. நாம் 5 கிலோ நெய் வாங்கி கொடுத்தோம் இந்த வாட்டி. ஏன்னா 5 பேர் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, நெய் வாங்கி கொடுங்கன்னு. 650 ரூபா 1 கிலோ நெய். இங்கே மட்டை தேங்காய் அங்கே இல்லை சாய்ராம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் மட்டை தேங்காய்லாம் சொல்கிறீங்க, மட்டை தேங்காய் அங்கே இல்லை. அதனால் நான் மட்டை தேங்காய் வாங்கி தரல, கட்டை தான் வாங்கி கொடுத்தேன். அதேமாதிரி நம்ம கூட வந்தவங்க இன்றைக்கி சீரடி நம்ம கூட வந்தாங்களா வெளிநாட்டிலேருந்து, அவங்களும் வேண்டி இருந்தாங்களாம் கட்டை வாங்கி கொடுங்க. அவங்க கையாலேயே வாங்கி வச்சிட்டாங்க. நீங்கள் போனாலும் உங்கள் கையால் வாண்டி வைக்கலாம். இது 2 மணிக்கு வந்து இந்த பக்கத்தில் அந்த சக்கரை வண்டி இருக்குல்ல, அந்த சக்கரை வண்டியில் துவாரகமாய் ஆளுங்க வந்து சீரடி சமஸ்தான ஆளுங்க வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. நமக்கு பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 மணிக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க எடுத்துன்னு போகிறத பார்க்கலாம்.
சீரடி சமஸ்தானத்துலேருந்து யார் யார் வாங்கி கொடுத்தாங்க லிஸ்ட்டு இவங்க கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா சில பேர் சாயனா நம்ம கொடுத்துட்டு வரவங்க கொடுப்பாங்களான்னு கண்டிப்பாக யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க தவிர 100% ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க கரெக்டாக. நமக்கு வீடியோவும் அனுப்புவாங்க. அந்த சீரடி சமஸ்தான ஆளுங்க வந்து எடுத்துன்னு போகிறது வீடியோ நமக்கு கொடுப்பாங்க. எனவே நீங்கள் தைரியமாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 2 மணிக்கு வெளியே போயிருப்போம். அதனால் நம்ம இருப்போமா இல்லையான்னு சமஸ்தானத்தில் கண்டிப்பாக எடுத்துன்னு போவாங்க. நம்ம கர்ம வினை தீரணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த சீரடிக்கு போகிறவங்க செய்யுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா பாபா எப்பயுமே சொல்லுவார்ல, அந்த துணியிலேருந்து எரிச்ச கட்டையை தான் நமக்கு இப்போ விதியாக கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. எனவே இதை நீங்கள் சீரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. நான் 2வது விஷயம் சொன்னேன்ல, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து சீரடிக்கு நடந்து வந்த அந்த குரூப் தான் இவங்க. கிட்டத்தட்ட 25 பேர். பார்த்தீங்கன்னா அவர் அந்த காவடி மாதிரி ஒன்று எடுத்துட்டார். அது முதுகில் வச்சுக்கினார். அதுக்கப்புறமா அவர் முதுகில் தடவி அவங்க ஒரு 6 கத்தி வச்சுருந்தாங்க. அந்த கத்தி தான் அவங்க சொருகுறாங்க போல இருக்குது. அவர் வேண்டுதல் அலகு குத்துறது, அலகு குத்துவாங்களே அந்த மாதிரி ஒரு வேண்டுதலாம். இது வருஷம் பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் வந்திருக்கிறாரு. ரொம்ப உண்மையிலே பெரிய விஷயம் நடந்து வர்றது. நம்ம சீரடிக்கு சாதாரண நடந்து போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் இவங்க நடந்தே வராங்கன்றது உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயம். இது கண்டோபா கோயிலில் நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டோபா கோயில். இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க பண்ணாங்க. அவர் அந்த அளவு குத்துனவர் நேரடியாக நம்ம கூட பேசினார். அவர் ஐயப்ப பக்தர். ஐயப்ப கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஐயப்ப பக்தராகிறாரு. இப்போ பாபாவோட பக்தராக மாறி இருக்கிறாரு. இப்படி ஏராளமான அனுபவங்கள் அவர் கூட எனக்கு கற்றுக்கிச்சு. அவர் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறார். உண்மையிலே அருள் இருக்குது, பாபாவோட அருள் இருக்குது. இப்போ பாபாவை ரொம்ப நேசிக்கிறேன் சார். நான் பாபா எனக்கு ரொம்ப விஷயம் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவர்களை எனக்கு அங்கே சந்திக்க வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படி பல அவர் கூட பேசுனது, அவங்க கூட பழகுனதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன நெருடல். இந்த அளவு கொத்துறது பண்ணணுமா வேணாமான்னு. இது அவர்களோட விருப்பம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்பா அந்த அளவு கொத்தும்போது அவருக்கு வலி இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிங்கன்னா வலி இல்லை. ஏன்னா அவ்வளோ கொத்துனாங்க, அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தார். இருந்தாலும் கண்டபா கோயிலை பார்த்துக்குங்க. அவ்வளோ பெரிய ஆளை சந்திக்க வச்சார். அவரோட தொடர்பை ஏற்படுத்தினார். இதுவும் ஒரு புது அனுபவம் தான் வச்சுங்களேன். எனக்கு ஒவ்வொரு அனுபவம் புது அனுபவங்களை அப்பா கொடுக்குறாருல்ல, அதான உண்மை. இந்த அனுபவம் எனக்கு புதிய அனுபவம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம். தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு அப்பாக்கிட்ட கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நமக்கு கிடைப்போம். ஓம் சாய்ராம்.